10th topics electronics and communications la multiple choice question பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, the barrier potential of a silicon diode is approximately அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து டயோடுன்றது PN ஜங்ஷன் டயோடு. இங்க P டைப் செமிகண்டக்டரும் N டைப் செமிகண்டக்டரும் கனெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பேரியர் பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ P டைப்ல வந்து ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், N டைப்ல வந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். இந்த P டைப் செமிகண்டக்டரும் N டைப் செமிகண்டக்டரும் கம்பைன் பண்ணும்போது P டைப்ல இருந்து ஹோல்ஸ் வந்து மைக்ரேட் ஆகிட்டு என் சைடுக்கு போயிடும். அப்போ என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரானோட கம்பைன் ஆயிரும். அதனால பி சைட்ல எல்லாம் வந்து பி சைட்ல வந்து என்ன ஆயிருக்குன்னா ஹோல் டெஃபிஷியன்சியா இருக்கும், என் சைட்ல வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியா இருக்கும். அக்ராஸ் தி ஜங்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஹோல் டெஃபிஷியன்சியா இருக்கிறதுனால பி டைப்ல வந்து இங்க என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் அயானா இருக்கும். இங்க வந்து என் சைட்ல அக்ராஸ் தி ஜங்ஷன் வந்து என் டைப்ல பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியா இருக்கும். அதனால இங்க பாசிட்டிவ் அயான் இருக்கும். ஸோ அக்ராஸ் தி ஜங்ஷன் வந்து பி சைட்ல வந்து நெகட்டிவ் இம்மொபைல் சார்ஜும் என் டைப்ல வந்து பாசிட்டிவ் இம்மொபைல் சார்ஜும் இருக்கும். சரிங்களா? இந்த நெகட்டிவ் இம்மொபைல் சார்ஜ் கிவ்ஸ் ரைஸ் டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அண்ட் இந்த பாசிட்டிவ் இம்மொபைல் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, இது கிவ்ஸ் ரைஸ் டு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வரும். அப்போ அக்ராஸ் தி ஜங்ஷன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிறதா நம்ம பொட்டன்ஷியல் பேரியர் சொல்றோம். இது வந்து சிலிக்கானுக்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் அதாவது அக்ராஸ் திஸ் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் பேரியர் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 0.7 வோல்ட் வரும். ஜெர்மேனியமா இருந்தா அது 0.3 வோல்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 0.7 வோல்ட்ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. டோப்பிங் ஏ செமிகண்டக்டர் ரிசல்ட்ஸ் இன், ஜென்ரலா வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து அந்த ஆட்டம்ஸ்ல எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அப்போ எனர்ஜி லெவல்ஸ் இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணியிருப்பீங்க. அதுல ஒரு இம்பியூரிட்டி, அதாவது டோப்பிங்ன்றது இம்பியூரிட்டியை ஆட் பண்ண போறோம். ஆக்சுவலா வந்து கண்டக்ஷன் ஆஃப் செமிகண்டக்டர், கண்டக்டிவிட்டி ஆஃப் தி செமிகண்டக்டர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இம்பியூரிட்டி டோப்ன்ற அந்த டோப்பிங். அந்த இம்பியூரிட்டிக்கு சம் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அந்த எனர்ஜி லெவல்ஸ் இதோட கம்பைன் ஆயிரும். அப்போ ரிசல்டன்ட் எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மொபிலிட்டி ஆஃப் தி சார்ஜ் வந்து மாறாது, ஆனால் சார்ஜ் கேரியர்ஸ் மாறும். இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வராது, நியூ கிறிஸ்டலா மாறாது, நியூ சப்ஸ்டன்ஸா மாறாது. அதனால இங்க வந்து என்ன சொல்றேன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? அதனால செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுதுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. In an unbiased PN junction, the majority charge carriers in the P region diffuse into the N region because of அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு PN ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கிறோம். இதுதான் PN ஜங்ஷன் டயோடுன்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஜங்ஷன் எடுத்துக்கலாம், இது P டைப்னு எடுத்துக்கலாம், இங்க N டைப் எடுத்துக்கலாம். P சைட்ல வந்து ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், N சைடு வந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரா இருக்கு. ஆக்சுவலா P சைட்ல இருந்து N சைடுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து ஏன் டிஃப்யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து சார்ஜ் எப்பவுமே ஹோல்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன் போகும். அப்போ வந்து தி ஹையர் ஹோல் கான்சென்ட்ரேஷன் இன் P ரீஜன் தென், அதாவது P ரீஜன்ல வந்து ஹோல் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் N ரீஜனை விட. அதனால வந்து ஹோல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா P ரீஜன்ல இருந்து N ரீஜன் போகுதுன்னு செகண்ட் ஆப்ஷன் சொல்லலாம். அதே டைம்ல வந்து ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து தி ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி N ரீஜன் தேன் தட் இன் தி P ரீஜன். அப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன் N ரீஜன்ல எலக்ட்ரான்ஸ் ஹையர் கான்சென்ட்ரேஷன் தான் இருக்கு P ரீஜனை விட. இதுவும் ஒரு காரணம், ஹோல்ஸ் வந்து P டைப்ல இருந்து N டைப் வரதுனால. அதனால வந்து என்ன சொல்லலாம், எய்தர் ஆப்ஷன் பி சொல்லலாம், இல்லைன்னா ஆப்ஷன் டி சொல்லலாம். புக்ல வந்து ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்காங்க, அதனால அதுவே எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. If a positive half wave rectifier voltage is fed to a load resistor, for which part of a cycle there will be current flow through the load resistor அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு டயோடு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இப்போ இதுதான் ஒரு டயோடுன்னு எடுத்திருக்கோம். டயோடுனா P டைப் N டைப், PN ஜங்ஷன் டயோடு. இப்போ வந்து இங்க பேட்டரி கொடுத்துருக்கோம், அதாவது வந்து பேட்டரி வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கூட கொடுக்குறேன்னு வச்சுங்க. இங்க வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இங்க வந்து என்ன எடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுக்கும்போது நமக்கு சைக்கிள் வந்து பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் சைக்கிள் இருக்கும். பாசிட்டிவ் சைக்கிள் 0 to 180 டிகிரி, நெகட்டிவ் சைக்கிள் வந்து 180 டிகிரி to 360 டிகிரி. P டைப் இருக்கு இல்லைங்களா, P டைப்புக்கு பாசிட்டிவ் சைக்கிளும் N டைப்புக்கு நெகட்டிவ் சைக்கிளும் கொடுக்கும் போது தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸ்ல தான் இந்த PN ஜங்ஷன் டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் லோவா இருக்கும், அதனால கரண்ட் அலோ பண்ண பாஸ் பண்ண முடியும். இதே P டைப்புக்கு நெகட்டிவ் சைக்கிளும் N டைப்புக்கு பாசிட்டிவ் சைக்கிளும் கொடுத்தீங்கன்னா அது ரிவர்ஸ் பயாஸ் வந்துடும், டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ் வந்துடும். அதனால வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டயோடு ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால கரண்ட் ஃப்ளோ ஆகாது, லோட் ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் இருக்காது. ஸோ அப்போ வந்து ஃபார்வர்ட் பயாஸா இருக்கணும்னா P டைப்புக்கு எது கொடுக்கலன்னா பாசிட்டிவ் சைக்கிள் தான் நம்ம கொடுக்கணும். பாசிட்டிவ் சைக்கிள்ல கொடுத்தா தான் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும் டயோடு,
அப்பதான் டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் லோவா இருக்கும், அப்ப கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ வந்து 0 to 180 டிகிரி சைக்கிளுக்கு இருந்துச்சுன்னா வந்து அது பாசிட்டிவ் சைக்கிள். அந்த பாசிட்டிவ் சைக்கிள் போகும்போது பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ்ல வரும். ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஃபார்வர்ட் பயாஸ்ல ரெசிஸ்டன்ஸ் லோவா இருக்கு. ஸோ தட் நமக்கு 4th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சரா எடுத்துக்கலாம். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. தி ஜீனர் டயோட் இஸ் பிரைமரிலி யூஸ்ட் as. ஆக்சுவலா ஜீனர் டயோடு வந்து ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்கு இல்லைங்களா, அந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு ஹெவியா நம்ம நல்லா ஹெவிலி ஷார்ப்லி டோப் பண்றோம். பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு வந்து ஹெவிலி ஷார்ப்லி டோப் பண்ணோம்னா அதுதான் வந்து ஜீனர் டயோடுன்னு சொல்றோம். ஆக்சுவலா ஜீனர் டயோடு என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல்ல வந்து என்ன ஆகும்னா அங்க பிரேக் டவுன் நடக்கும். அந்த பிரேக் டவுன் நடக்கும்போது அந்த பிரேக் டவுன் பொட்டன்ஷியலை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணும். சரிங்களா, அதனாலதான் ஜீனர் டயோட வந்து என்ன சொல்றேன்னா பொட்டன்ஷியலை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுனால அது வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்றோம். வோல்டேஜ் ரெகுலேட்டர் என்றோம். அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஜீனர் டயோடு வந்து பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். எந்த பொட்டன்ஷியலை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து பிரேக் டவுன் பொட்டன்ஷியல், அதுதான் ஜீனார் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஜீனார் டயோட யூஸ் பண்றது வந்து எதுக்கு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு யூஸ் பண்றோம். ஸோ 5th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. The principle based on which a solar cell operates is. ஆக்சுவலா சோலார் செல்ன்றது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு தான். சோலார் செல்ன்றது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு நமக்கு வரும். அது ஆக்சுவலா வந்து சோலார் செல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சன்லைட் வந்து அந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ல விழும். டயோட்ல வந்து சன்லைட் வந்து விழுது. இப்போ வந்து ஒரு ஜெனரலா டயோடு எடுத்துக்கலாம். அதுல என்ன இருக்கும்னா கண்டக்ஷன் பேண்ட், வேலன்சி பேண்ட் இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து நமக்கு லைட் சன்ல இருந்து சோலார் எனர்ஜி இப்படி லைட் வந்து விழுதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ சன்லைட் வந்து விழும்போது என்ன ஆகும்னா வந்து வேலன்சி பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான், அதாவது இது வேலன்சி பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் இந்த சன்லைட் வந்து விழும் இல்லைங்களா, இந்த லைட்டை வந்து இந்த வேலன்சி பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மைக்ரேட் ஆயிரும். அப்ப எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்துச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு, சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாயிருது. ஸோ நமக்கு கரண்ட் வந்து கிடைச்சிருது. அப்போ லைட் எனர்ஜி தான் சோலார் எனர்ஜி, கரெக்டுங்களா. சோலார்ல இருந்து நமக்கு லைட் எனர்ஜி கிடைக்குது. அந்த லைட் வந்து கோலன் பாண்ட்ல விழுந்து அந்த கோலன் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் அந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு மைக்ரேட் ஆயிருது. அப்போ சோலார் எனர்ஜியை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்திடுறோம். அப்போ வந்து இந்த லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்திரம். லைட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், போட்டோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால இது போட்டோ வோல்டாயிக் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 6th கொஸ்டினுக்கு போட்டோ வோல்டாயிக் ஆக்ஷன் அப்படி எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா சோலார் செல் என்ன பண்ணுதுன்னா சோலார் செல் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. இது வந்து சன்லைட்டை டைரக்டா வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுது. அதனாலதான் இதை போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட்னு 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட்னு சொல்றோம். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. தி லைட் எமிட்டிங் இன் அன் எல்இடி is due to எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடு. அப்போ டயோடு வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டயோடு எடுக்கிறோம்னு வச்சுங்க, அதுல வந்து ஜெனரலா வேலன்சி பேண்ட் இருக்கு, கண்டக்ஷன் பேண்ட் இருக்கு. வேலன்சி பேண்ட் அடுத்து கண்டக்ஷன் பேண்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் போனோம்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டாதான் வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஆனா எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்ட்ல இருந்து வேலன்சி பேண்டுக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா எனர்ஜியை வந்து எமிட் பண்ணிரும். அப்போ கண்டக்ஷன் பேண்ட்ல இருந்து எலக்ட்ரான் வந்து வேலன்சி பேண்டுக்கு டிரான்சிஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது வேலன்சி பேண்ட்ல ஓல் இருக்கும் இல்லைங்களா, அப்போ கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான் வந்து இங்க வேலன்சி பேண்டுக்கு ஓலோட வந்து ரீகம்பைன் ஆகுது. புரியுதுங்களா, அப்போ ரீகம்பைன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா எனர்ஜி வந்து கொஞ்சம் எமிட் பண்ணும். எலக்ட்ரான் வந்து எனர்ஜி எமிட் பண்ணும். அந்த எமிட்டட் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியா வந்திருக்கும். அதனாலதான் இந்த டயோட என்ன சொல்றோம்னா லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்றோம். அப்போ லைட் எமிட்டிங் டயோடு எப்படி வருதுன்னா கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது, ரீகம்பைன்ஸ் டு தி ஹோல்ஸ் இன் தி வேலன்சி பேண்ட் அப்படின்னு வருது. அப்போ ரீகம்பைனிங் ஆஃப் தி சார்ஜஸ், அப்போ சார்ஜ் வந்து ரீகம்பைன் ஆகும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும், அது லைட் எனர்ஜியா வருது. அப்போ லைட் எமிட்டிங் டயோடு வந்து எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா லைட் எமிட்டட் இன் எல்இடி டயோடு எப்படி வருதுன்னா ரீகம்பினேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஆஃப் கேரியர். அப்போ ரீகம்பினேஷன் ஆஃப் சார்ஜஸ்னா எலக்ட்ரான் இந்த கண்டக்ஷன் பேண்ட் வந்து ரீகம்பைன் வித் ஹோல்ஸ் இன் தி வேலன்சி பேண்டுக்கு நடக்குது. அப்படி வரும்போது எனர்ஜியை வந்து எமிட் பண்ணியிருக்கு, அது இன் ஃபார்ம் ஆஃப் லைட் எனர்ஜியா வந்திருக்கு. ஸோ 7th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கிறோம். இப்போ 8th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தி பேரியர் பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ பிஎன் ஜங்ஷன் டயோட் depends on first one type of semiconductor material, amount of doping, அடுத்து வந்து temperature, which one of the following is correct அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ ஜென்ரலா வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கிறோம். இது பிஎன் ஜங்ஷன் டயோடு, இது வந்து ஜங்ஷன் பிஎன் ஜங்ஷன், இது பி டைப், இது என் டைப் எடுத்துங்க.
அக்ராஸ் தி பிஎன் ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இம்மொபைல் சார்ஜஸ் இருக்கும். பி டைப் சைட்ல வந்து நெகட்டிவ் இம்மொபைல் அயான், என் டைப்ல வந்து பாசிட்டிவ் இம்மொபைல் அயான் இருக்கும். நெகட்டிவ் இந்த பி டைப்ல இருக்கிற நெகட்டிவ் இம்மொபைல் அயான்னால நெகட்டிவ் பொட்டன்ஷியலும், என் டைப்ல பாசிட்டிவ் இம்மொபைல் அயான் இருக்கிறது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கிவ் ரைசஸ். இதனால நமக்கு பொட்டன்ஷியல் பேரியர் கிடைச்சிருக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டைப் ஆஃப் செமிகண்டக்டர், அதாவது சிலிக்கான் டைப் எடுத்திருக்குமா இல்ல ஜெர்மேனியம் எடுத்திருக்குமா அதை பொறுத்து தான் வந்து நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் டைப் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்னு வருது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சிலிக்கான் வந்தால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் பேரியர் 0.7 வோல்ட், இதே ஜெர்மனியம் வந்தால் 0.3 வோல்ட் வருது இல்லையா? அதனால டைப் ஆஃப் செமிகண்டக்டருடைய மெட்டீரியலை பொறுத்து இருக்கு. அடுத்து அமௌண்ட் ஆஃப் டோப்பிங், அதாவது இம்பியூரிட்டி நம்ம டோப் பண்றோம் இல்லைங்களா, அந்த இம்பியூரிட்டி டோப் பண்றதை பொறுத்து தான் இங்க இம்மொபைல் சார்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய கான்சென்ட்ரேஷன் மாறும். இந்த கான்சென்ட்ரேஷன் டோப்பிங் இன்டென்சிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா இந்த இம்மொபைல் அயான்ஸ் உடைய கான்சென்ட்ரேஷன் மாறுது. அப்போ சார்ஜ் கான்சென்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா அப்போ பொட்டன்ஷியல் பேரியர் மாறும் இல்லைங்களா? ஸோ அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் டோப்பிங் இம்பியூரிட்டி, இம்பியூரிட்டி என்ன டோப் பண்றோமோ அதை பொறுத்து பொட்டன்ஷியல் பேரியர் மாறும். அடுத்து வந்து டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க. அப்போ டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, அதாவது எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ் பேண்ட் வந்து எனர்ஜி வந்து அதிகமாக கெயின் பண்ணிக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அதனால கண்டக்ஷன் பேண்ட் வரும். அப்போ வந்து என்ன ஆகுனா எலக்ட்ரான் ஹோல்ஸ் அதாவது எலக்ட்ரான் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும் இல்லைங்களா? அப்படி போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா பி சைட்ல இருக்கிற ஹோல்ஸ் வந்து என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு, அதாவது பி சைட்ல இருக்கிற ஹோல் வந்து என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு ரீகம்பைன் ஆகும். ரீகம்பைன் ஆகும். அது ரீகம்பைன் இல்லை, இது டிஃப்யூஸ் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னு என்ன ஆகும்னா பி சைட்ல இருக்கிற ஹோல்ஸும் என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரானும் அதிகமான எனர்ஜி கெயின் பண்ணிக்கும். அதிகமாக எனர்ஜி கெயின் ஆயிருச்சுன்னா இப்போ என்ன ஆயிரும்னா உங்களுக்கு இது ரெண்டுமே எலக்ட்ரான் ஹோல் கம்பைன் ஆயிரும். கம்பைன் ஆயிருச்சுன்னா இப்போ என்ன ஆகும்னா பி சைட்ல வந்து இந்த நெகட்டிவ் இம்மொபைல் அயான்ஸ் கூடிடும், என் சைட்ல வந்து பாசிட்டிவ் இம்மொபைல் அயான் கூடிடும். அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து பொட்டன்ஷியல் பேரியர் டிபெண்ட்ஸ் ஆன் டைப் ஆஃப் செமிகண்டக்டர் வருது, அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் டோப்பிங் வருது, அடுத்து டெம்பரேச்சரும் டிபெண்ட் பண்றதுனால அப்போ வந்து எல்லாமே டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ 8th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட். அப்போ பொட்டன்ஷியல் பேரியர் டிபெண்ட்ஸ் ஆன் டைப் ஆஃப் செமிகண்டக்டர், டோப்பிங் இம்பியூரிட்டி, அதாவது அமௌண்ட் ஆஃப் டோப்பிங், அடுத்து டெம்பரேச்சரையும் பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. டு அப்டைன் சஸ்டைன் ஆசிலேஷன் இன் அன் ஆசிலேட்டர், சஸ்டைன் ஆசிலேஷன் இன் ஆசிலேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து ஆசிலேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்சி ஆசிலேஷன் இருக்கும், அதை தான் நம்ம டேங்க் சர்க்கியூட்னு சொல்லுவோம். இந்த எல்சி ஆசிலேஷன் இண்டக்டர் கெப்பாசிட்டர் இருக்கும். இண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும், கெப்பாசிட்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குது, அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கொடுக்குது. சரிங்களா? இந்த வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த எல்சி ஆசிலேஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து டேங்க் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிடுவோம், டேங்க் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆம்பிளிஃபையர் கொடுத்து இது ஆம்பிளிஃபை பண்ணிடுவோம், ஆம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ ஆம்பிளிஃபையர் கொடுக்க போறோம். ஸோ இது ஆம்பிளிஃபையர் சொல்லிட்டு இந்த ஆம்பிளிஃபையர்ல இருந்து அவுட்புட் எடுக்க போறோம், அவுட்புட் பொட்டன்ஷியல் வரப்போகுது. இப்போ எல்சி சர்க்கியூட்ல இருந்து நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கொடுப்போம் இல்லையா, அதான் பொட்டன்ஷியல் இந்த சோர்ஸ்னு வருது. இதுல இருந்து நமக்கு வோல்டேஜ் கெயின் அப்படின்னு இருக்கு, வோல்டேஜ் கெயின் அப்படின்னு இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கெயின் வந்து அவுட்புட் வோல்ட் பை இன்புட் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம், அவுட்புட் வோல்ட் பை இன்புட் வோல்ட்னு சொல்லுவோம். இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வரும் இல்லைங்களா, இந்த அவுட்புட்ல வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அதாவது டேங்க் சர்க்கியூட் கொடுக்குற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ஆசிலேட் ஆகும். அந்த ஆசிலேஷன் வந்து டேம்ப்டு ஆசிலேஷன் இருக்கும், அன்டேம்ப்டு ஆசிலேஷன் இருக்கும். டேம்ப்டு ஆசிலேஷன்னா டியூ டு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து எனர்ஜி லாஸ் ஆகுறது, அன்டேம்ப்டுனா எனர்ஜி லாஸ் ஆகாம இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இங்க எல்லாம் நம்ம ஐடியல் சர்க்கியூட் கிடையாது, அதனால கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகும், அதனால டேம்ப்டு ஆசிலேஷன் வரும், அப்ப எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ சஸ்டைன்டு ஆசிலேஷன்னா அவுட்புட் எனர்ஜி சேஞ்ச் ஆகாம இருக்கணும். அதுக்காக என்ன பண்றேன்னா பார்ட் ஆஃப் அவுட்புட் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லைங்களா, பார்ட் ஆஃப் அவுட்புட் ஆம்பிளிஃபையர்ல இருந்து வர பார்ட் ஆஃப் அவுட்புட் என்ன பண்றேன்னா ஃபீட்பேக் சர்க்கியூட்னு ஒன்று எடுக்கிறேன். ஃபீட்பேக் சர்க்கியூட்னு எடுத்துட்டு அந்த ஃபீட்பேக்கு பார்ட் ஆஃப் தி அவுட்புட் வந்து இங்க இன்புட்டா கொடுக்குறேன். நான் பார்ட் ஆஃப் தி அவுட்புட்டை வந்து இன்புட்டா கொடுக்குறேன். இதுக்கு இங்க ஃபீட்பேக் சர்க்கியூட்டுக்கு, இங்க ஃபீட்பேக் சர்க்கியூட்டுக்கு இந்த V0 வருது இல்லைங்களா, இந்த V0ல இருந்து பார்ட்டை வந்து இங்க எடுத்து கொடுக்குறேன். இதுல இருந்து என்ன பண்றேன்னா வந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து என்ன பண்றேன்னா அவுட்புட்டை வந்து அவுட்புட் ஆஃப் ஆம்பிளிஃபையர் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம். அந்த ஃபீட்பேக்ல இருந்து ஒரு பார்ட்டை வந்து என்ன பண்றேன்னா எடுத்து வந்து இன்புட்டா இந்த ஆம்பிளிஃபையருக்கு கொடுத்துடுறோம், அதாவது டேங்க் சர்க்கியூட் மூலமா கொடுத்து ஆம்பிளிஃபையருக்கு கொடுத்துடுறோம். சரிங்களா? இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா இந்த ஆம்பிளிஃபையர்ல இருந்து வர அவுட்புட் பொட்டன்ஷியல் எடுத்து போயிட்டு ஃபீட்பேக் சர்க்கியூட்டுக்கு இன்புட்டா கொடுக்குறோம். இதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் தி இன்புட் பொட்டன்ஷியல் கிவன் டு தி ஃபீட்பேக்கை வந்து
இப்போ என்ன பண்றோம்னா இன்புட் டு தி ஆம்பிளிஃபையர் இது கொடுக்குறோம். எவ்வளவு பார்ட் கொடுக்குறோம்னா அந்த பீட்டா டைம்ஸ் ஆஃப் வி நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பீட்டா டைம்ஸ் ஆஃப் வி நாட்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இந்த பீட்டான்றது தான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஃபீட்பேக் ரேஷியோ அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் தி இன்புட் தட் இஸ் ஃபெட் பேக் டு தி இன்புட். இங்க இதுல வரது ஒரு ஃபிராக்ஷன் எடுத்துட்டு இந்த ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டா தரோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த எல்சி சர்க்யூட்ல இருந்து ஒரு விஎஸ் வந்து ஆம்பிளிஃபையருக்கு தரும். பிளஸ் அடிஷனலா என்ன பண்றோம், இந்த ஃபீட்பேக் சர்க்யூட் யூஸ் பண்ணி பீட்டா வி நாட் அமௌண்ட்டை வந்து என்ன பண்றோம், அடிஷனல் தரும். அப்போ டோட்டலா வந்து உங்களுக்கு இன்புட் எவ்வளவு கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ இன்புட் பொட்டன்ஷியல் கிவன் டு தி ஆம்பிளிஃபையர் எவ்வளவு கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா விஎஸ் ஆல்ரெடி டேங்க் சர்க்யூட்ல இருந்து கொடுத்தது பிளஸ் பீட்டா வி நாட் வந்து ஃபீட்பேக் சர்க்யூட்ல இருந்து கொஞ்சம் கொடுக்குறோம். புரியுதுங்களா? இதுதான் பீட்டா வி நாட். இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஆம்பிளிஃபையர் உடைய கெயின் பார்க்கலாம். தி கெயின் ஆஃப் ஆம்பிளிஃபையர் பார்க்கலாம். தி கெயின் ஆஃப் ஆம்பிளிஃபையர் ஏன்னு எடுத்துக்கிறோம். தி கெயின் ஆஃப் ஆம்பிளிஃபையருக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் வந்து வி நாட், இன்புட் வந்து விஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட்டை வந்து நம்ம வி நாட் அப்படின்னு எழுதிட்டு இன்புட் என்ன பண்ணலாம்னா விஎஸ் பிளஸ் பீட்டா வி நாட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் பண்ணா a into vs plus a into beta v naught, அதாவது இங்க டினாமினேட்டர் இருக்கிறது a ல மல்டிப்ளை பண்ணிரோம் ஈக்குவல் டு v நாட். இப்போ v நாட் ஒரு சைடுல கொண்டு போயிரும். அப்ப a into vs is equal to இந்த a beta v நாட் ரைட் சைடு கொண்டு போங்க. அப்ப v நாட் மைனஸ் a beta v நாட் வருது. இதுல v நாட் காமன் எடுத்துருங்க. அப்ப v நாட் காமன் எடுத்துட்டா 1 மைனஸ் a பீட்டான்னு வருதுங்களா? சரி, இது வந்து a into vs வருது. இதுல இருந்து v நாட் பை vs என்ன வருது பாருங்க. v நாட் பை vs வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா a by 1 minus a பீட்டான்னு வந்திருக்கு. a by 1 minus a பீட்டான்னு வந்திருக்கு. இந்த v நாட் by vs இருக்கு இல்லைங்களா? இங்க v நாட் by vs கண்டுபிடிச்சிருக்கு இல்லைங்களா? இந்த v நாட் by vs தான் a by 1 minus a பீட்டா தானே இருக்கு. அது இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. v நாட் by vs பிளேஸ்ல இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப av dash is equal என்ன வருது பாத்தீங்கன்னா a by 1 minus a பீட்டான்னு வந்திருக்கு. சரிங்களா? இந்த a பீட்டா வேல்யூ 1ன்னு இருந்துச்சுன்னா a பீட்டா வேல்யூ 1ன்னு வந்ததுன்னா பிளஸ் 1ன்னு போட்டோம்னா அப்ப டினாமினேட்டர் வந்து 0 ஆயிரும். அப்ப டினாமினேட்டர் 0 ஆயிருச்சுன்னா அப்போ வோல்டேஜ் கெயின் வித் ஃபீட்பேக் சர்க்யூட் வந்து என்ன ஆயிரும்னா இன்ஃபினிட்டின்னு வந்துரும். அப்போ வோல்டேஜ் கெயின் இன்ஃபினிட்டினா வித்தவுட் கிவிங் இன்புட்டே வந்து நமக்கு அவுட்புட் கிடைச்சிரும். அப்போ அவுட்புட் வந்திருக்குன்னா அப்போ சஸ்டைன்டு நமக்கு சஸ்டைன்டு ஆசிலேஷன் கிடைக்கும். ஸோ சஸ்டைன்டு ஆசிலேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஆசிலேஷன் கிடைக்குது. ஸோ இந்த ஏ பீட்டா ஈக்குவல் டு 1ன்றதான் ஃபீட்பேக் ஃபேக்டர் அப்படின்றது. இந்த ஃபீட்பேக் ஃபேக்டர் என்ன வந்திருக்கு 1ன்னு வந்திருக்கு. அப்படின்னா ஃபீட்பேக் ஃபேக்டர் வந்து மஸ்ட் பி யூனிட்டியா இருந்தால் தான் நமக்கு சஸ்டைன்ட் ஆசிலேஷன் வருது. அப்போ பி வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா வந்து நம்ம பிளஸ் போடணும். எப்படி இருந்தாலும் ஏ வந்து பிளஸ் தான். ஏன்னா அவுட்புட் பை இன்புட்னு போடுறோம் இல்லைங்களா? ஏ வந்து கெயின்ன்றது வோல்டேஜ் கெயின். இது அவுட்புட் பை இன்புட்னா அது பாசிட்டிவ் வரும். அப்போ பீட்டா பாசிட்டிவா இருந்தால் தானே இது பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ்னு வரும். அப்போ பாசிட்டிவ் வரும் இல்லையா? அப்போ ஃபீட்பேக் வந்து மஸ்ட் பி பாசிட்டிவா இருக்கணும். அப்போ ஃபீட்பேக் வந்து மஸ்ட் பி பாசிட்டிவா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் மஸ்ட் பி 0 or 2 பை சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் ஷிஃப்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இந்த டேங்க் சர்க்யூட் வந்து இன்புட் வேவ் கொடுக்குது இல்லைங்களா? அந்த விஎஸ் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய வேவ் வந்து ஒரு எப்படி இருக்குன்னு வச்சுங்க. இனிஷியல் ஃபேஸ் 0 இருக்குன்னா இந்த பார்ட் ஆஃப் தி வேவ் வந்து ஃபீட்பேக் சர்க்யூட்ல இருந்து கொடுக்குறோம் இல்லைங்களா? அதனுடைய ஃபேஸும் எப்படி இருக்குன்னா சேம் ஃபேஸாவே இருக்கணும். இங்க 0ன்னு இருந்துச்சுன்னா இனிஷியலா இதுவும் 0 இருக்கணும். அப்படின்னா இன்புட் கொடுக்கும்போது இந்த விஎஸ்னால வர பொட்டன்ஷியல் வந்து நான் பாருங்க இப்படி எடுத்திருக்கேன். அது ஃபீட்பேக் சர்க்யூட்னால வரது வேற கலர்ல வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. அதுவும் வந்து எப்படி இருக்கணும்னா சேம் அதை இன்ஃபேஸ்ல கோயின்சிடென்ட் ஆகணும். இது வந்து இந்த பீட்டா வி நாட்னு வந்திருக்கு இல்லைங்களா? அந்த பீட்டா வி நாட் உடைய போர்ஷன். அப்போ வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டேங்க் சர்க்யூட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நமக்கு டைரக்டா பொட்டன்ஷியல் கொடுக்கறதும் இந்த ஃபீட்பேக்ல இருந்து வர பார்ட் ஆஃப் தி வேவ் பீட்டா வி நாட் வேவ் வருது இல்லைங்களா? அது ரெண்டுமே இன்ஃபேஸா இருக்கணும். 0 or 2 பை அப்படி இன்ஃபேஸா இருந்தால் தான் என்ன ஆகும்னா ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண முடியும். இங்க ஆட் பண்ணிருக்கீங்களா? டைரக்டா ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா வந்து சஸ்டைன்ட் ஆசிலேஷன் கிடைக்கும். அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் மஸ்ட் பி இன்ஃபேஸ்னா 0 or 2 பை அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சஸ்டைன்ட் ஆசிலேஷன் கிடைக்கும். ஸோ தட் அப்போ சஸ்டைன்ட் ஆசிலேஷன் கிடைக்கும்னா ஃபீட்பேக் பாசிட்டிவா இருக்கணும். ஃபீட்பேக் ஃபேக்டர் மஸ்ட் பி யூனிட்டியா இருக்கணும். அப்படின்னா அடுத்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0 or 2 பை இன் ஃபேஸா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு சஸ்டைன்ட் ஆசிலேஷன் கிடைக்கும். ஸோ தட் ஆல் தி எபோவ் தான் கரெக்டான ஆன்சர். ஆல் தி எபோவ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இஃப் தி இன்புட் டு தி நாட் கேட் இஸ் கிவன், அதாவது நம்ம நாட் கேட் எடுத்துக்கிறோம். நாட் கேட் உடைய ஃபார்முலா என்ன வரும்னு சொல்லுங்க. அவுட்புட் வந்து ஏ பார் அப்படின்னு வரும். அவுட்புட் வந்து ஏ பார்னு வருது. அப்படின்னா இன்புட் வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். இன்புட் ஏன்னு வச்சுட்டு அவுட்புட்டை வந்து ஏ பார்னு வச்சுக்கிட்டீங்கன்னா
அப்போ இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 1, அடுத்து 0, அடுத்து 1 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கொடுத்தா ஏ பாருக்கு வந்து 0 வரும், 0 கொடுத்தா 1 வரும், 1 கொடுத்தா 0 வரணும், இந்த 1 கொடுத்தா 0 வரும். அப்போ 0 1 0 0 அந்த மாதிரி இருக்கணும். 0 1 0 0ன்றது பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த क्वेश्चन போலாம் பாருங்க. which one of the following represents forward bias? forward bias கேக்குறாங்க. forward biasனா என்ன பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கிறோம். இது p டைப், இது n டைப். p டைப்புக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும், n டைப் நெகட்டிவ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது ஃபார்வர்ட் பயாஸ்னு கிடையாது. p டைப்புக்கு வந்து ஹையர் பொட்டன்ஷியல் கொடுக்கணும், n சைடுல வந்து லோயர் பொட்டன்ஷியல் கொடுக்கணும். அப்போ p சைடுல வந்து ஹையர் பொட்டன்ஷியல், n சைடு லோயர் பொட்டன்ஷியல் கொடுத்தீங்கன்னா அதுதான் ஃபார்வர்ட் பயாஸ். அப்படின்னா பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க 0 கொடுத்துருக்கோம் இங்க p டைப்புக்கு, n டைப்புக்கு -2 கொடுத்துருவோம். அப்போ 0 greater than -2 தானே, அப்படின்னா இது ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ 11th क्वेश्चனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஃபார்வர்ட் பயாஸ் வருது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க -4 less than -3 வரும், அதனால செகண்ட் ஆப்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க -2 இது +2, அப்போ -2 less than +2, அதனால இது ரிவர்ஸ் பயாஸ். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க -3 இது +5, அதனால இது ரிவர்ஸ் பயாஸ். புரியுதுங்களா? அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன பாத்தீங்கன்னா p டைப்புக்கு வந்து ஹையர் பொட்டன்ஷியலை கொடுக்கணும், n டைப்புக்கு லோயர் பொட்டன்ஷியல் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அது ஃபார்வர்ட் பயாஸ். அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து 0 வந்து ஜீரோ பொட்டன்ஷியல் கிவன் டு p டைப்புக்கு 0 பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கும், n டைப்புக்கு -2 கொடுத்துருக்கும், -2 வோல்ட் கொடுத்துருக்கும். அப்படின்னா வந்து p டைப்ல கிவன் பொட்டன்ஷியல் வந்து கிரேட்டர் தென் n டைப்ல கொடுத்த பொட்டன்ஷியலா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸா இருக்கு. ஸோ 11th क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 12th क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. தி கிவன் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் இஸ் ஈக்குவலன்ட் டு, இந்த 12th क्वेश्चन பாருங்க, இது ஈக்குவலன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து நார் கேட், இது வந்து நார் கேட் கரெக்டுங்களா? இப்போ இது வந்து நார் கேட்டுடைய ரெண்டு இன்புட்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது நாட் கேட்டா மாறிடும். சரிங்களா? இப்போ இது ஒரு நாட் கேட் இருக்கு, நாட் கேட்னு இருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபி இருக்கு இல்லையா, நார் கேட்டுக்கு இன்புட் ஏபின்னு கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது அவுட்புட் வந்து இங்க நமக்கு சி கிடைக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நாட் கேட் இருக்கு இல்லைங்களா, இந்த நாட் கேட் இருக்குல்ல, இதுக்கு இன்புட் சி கொடுத்தோம்னா இங்க அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்க, சி பார்னு வரும். இப்போ தேர்ட் நாட் கேட் இருக்கு இல்லைங்களா, இங்க இருக்கிற நாட் கேட்டுக்கு இது இன்புட் சி பார் கொடுத்தோம்னா அவுட்புட் சி பார்னு வரும், அதனால சின்னு வந்துருது. அப்போ சி அவுட்புட் வந்துச்சுன்னா ஆல்ரெடி இங்க சி தானே அவுட்புட் வந்திருக்கு, அப்படின்னா இது நார் கேட் தானே. ஸோ தட் நார் கேட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 12th क्वेश्चனுக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட், நார் கேட்ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 13th क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் சர்க்யூட் இஸ் 1 when the input ABC is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர் கேட், இது வந்து ஆர் கேட் வந்திருக்கு, இது வந்து எப்படி வந்திருக்கு, அண்ட் கேட் வந்திருக்கு, இது வந்து அண்ட் கேட் வந்திருக்கு. இப்போ அண்ட் கேட்ல அவுட்புட் வரணும்னா வந்து நமக்கு அவுட்புட் 1ன்னு வந்திருக்கணும்னா நல்லா கவனிச்சிங்க, ரெண்டு இன்புட்டுமே அண்ட் கேட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அண்ட் கேட் வந்து நம்ம இன்புட்னு எழுதிக்கலாம், இது அவுட்புட்னு எழுதிக்கலாம். இன்புட் வந்து ஏபி சும்மா ஏதாவது இங்க வந்து இன்புட் வந்து இது சரி, இங்க வர்றது ஏ டேஷ்னு வச்சுக்கலாம், இங்க ஏ டேஷ்னு வச்சுக்கிட்டு இது பின்னு வச்சுக்கலாம். இன்புட் வந்து எப்படி கொடுக்கலாம், ஏ வந்து 0 0 1 1 கொடுத்துருக்கலாம், பி வந்து 0 1 0 1 கொடுத்துருந்தீங்கன்னா இன்புட் அண்ட் கேட்டுக்கு இன்புட் ரெண்டுமே 1ன்னு இருந்தால் தான் அவுட்புட் 1ன்னு வரும், மற்றதுக்கு எல்லாமே 0ன்னு வந்துடும். அப்படின்னா நமக்கு இந்த ஏ டேஷ் வந்து எப்படி இருக்கணும்னா 1ன்னு இருக்கணும், அடுத்து இந்த சியும் 1 இருக்கணும். அப்போ சி 1 இருக்கணும், ஏ டேஷும் 1 இருக்கணும். பார்த்தீங்கன்னா இங்க சி 1ன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இந்த ஆப்ஷன் ஏக்கு மட்டும் தான் சி வந்து 1ன்னு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து ஆர் கேட்டுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆர் கேட்ல வந்து இன்புட்டு அவுட்புட் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இன்புட் வந்து ஏ பின்னு வச்சுக்கலாமா, 0 0 1 1 0 1 0 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் என்ன வரும்னா, அவுட்புட் வந்து இன்புட் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அவுட்புட் 1ன்னு வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் 0 வந்துட்டு மற்றதுக்கெல்லாம் 1ன்னு வந்துடுது. அப்போ ஏ வந்து நமக்கு 1ன்னு கொடுத்து பி 0 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ 1 கொடுத்து பி 0 கொடுத்து அவுட்புட் என்ன வந்திருக்கு, 1ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னா அவுட்புட் ஏ டேஷ், ஆர் கேட்டுக்கு அவுட்புட் ஏ டேஷ் இருக்கும். அப்போ ஏக்கு வந்து 1ன்னு கொடுத்து பிக்கு 0 கொடுத்தா ஆர் கேட்டுடைய அவுட்புட் 1ன்னு வந்துருது. கரெக்டுங்களா? அப்போ ஆர் கேட்டுடைய அவுட்புட்டும் சியும் தான் நம்ம இன்புட் ஆஃப் அண்ட் கேட்டு கொடுக்குறோம். அப்போ அண்ட் கேட்டுக்கு வந்து இன்புட் ரெண்டுமே 1ன்னு கொடுத்ததுனால அவுட்புட் 1ன்னு வந்துருது. ஸோ தட் நம்ம 13th क्वेश्चனுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு சொல்லிடுறோம். அடுத்து 14th क्वेश्चन பாருங்க. தி வேரியேஷன் ஆஃப் frequency of carrier wave with respect to the amplitude of the modulating signal is called. ஆக்சுவலாக கேரியர் வேவ் உடைய ஆம்பிளிடியூட் மாறிச்சுன்னா அது ஆம்பிளிடியூட் மாடுலேஷன். வேரியேஷன் ஆஃப் ஆம்பிளிடியூட் ஆஃப் கேரியர் வேவ்னா ஆம்பிளிடியூட் மாடுலேஷன் சொல்றோம். வேரியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ கேரியர் வேவ் அப்படின்னு எடுத்தோம்னா
அது வந்து என்ன சொல்றோம்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. தி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் 3 மெகாஹெர்ட்ஸ் டு 30 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் 3 மெகாஹெர்ட்ஸ் டு 30 மெகாஹெர்ட்ஸ் வந்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாகவே வந்து நமக்கு 3 மெகாஹெர்ட்ஸ் டு 30 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை வேவுக்கு வந்திருக்கும். இதே கிரவுண்ட் வேவ்னா 2 கிலோ ஹெர்ட்ஸ் டு 2 மெகாஹெர்ட்ஸ்னு வரும். ஸ்பேஸ் வேவ் எடுத்தோம்னா 30 மெகாஹெர்ட்ஸ் டு 400 ஜிகாஹெர்ட்ஸ்னு வரும். சரிங்களா? அதனால வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து ஸ்கை வேவுக்கு தான் வந்து நமக்கு 3 மெகாஹெர்ட்ஸ் டு 30 மெகாஹெர்ட்ஸ் வருது. அதனால 15th क्वेश्चனுக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்.